டூ டூ அப்ளிகேஷனுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன தேவைகள் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூ டூ அப்ளிகேஷனுக்கு வந்து யூசர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியணும். அப்புறம் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணி டூ டூஸ் க்ரியேட் பண்ண முடியணும். ஸோ யூசர்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் லாகின் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ண முடியணும். ஓகே, மஸ்ட் லாகின் டு த அசஸ். அப்புறம் வந்து நம்ம ஜேசன் வெப் டோக்கன் மூலியமாக ஆத்தென்டிகேட் பண்ணணும். இந்த ஜேசன் வெப் டோக்கன்னா என்னன்றது பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். யூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியணும், லாகின் பண்ண முடியணும். அடுத்தது என்னென்னா டூ டூ மேனேஜ்மெண்ட். ஸோ யூசர்ஸ் வந்து டூ டூ ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம் ஒரு டிஸ்கிரிப்ஷனோட. டூ டூ ஐட்டம் என்ன? ஐ ஹாவ் டு சால்வ் 5 ப்ராப்ளம்ஸ் பை டுடே, அது ஒரு டூ டூ. ஐ ஹாவ் டு கோ டு டென்னிஸ் அட் 7 PM, அது ஒரு டூ டூ. அதுமாதிரி நிறைய டூ டூஸ் இருக்கலாம். அதுமாரி ஒரு யூசர்ஸும் அந்த டூ டூஸ் க்ரியேட் பண்ண முடியணும். அந்த டூ டூக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியணும். அது வந்து அசைன்டா, ஸ்டார்டடா, கம்ப்ளீட்டடா, அந்த மாதிரி கொடுக்க முடியணும். அப்புறம் யூசர் லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்க டூ டூஸை அவங்களால வியூ பண்ண முடியணும். அப்புறம் யூசர்ஸ் வந்து அந்த டூ டூவை அப்டேட் பண்ண முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு டென்னிஸ் அட் 7 PM பதிலாக கோ டு டென்னிஸ் அட் 8 PM மாற்ற முடியணும். ஸ்டேட்டஸை வந்து அசைன்டுக்கு பதிலாக கம்ப்ளீட்டட்னு மாற்ற முடியணும். ஸோ அதெல்லாம் மாற்ற முடியணும். அப்புறம் டூ டூவை டெலிட் பண்ண முடியணும். ரைட். ஸோ இதுதான் வந்து ரிக்குயர்மெண்ட். ரைட். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, ஆத்தரைசேஷனில் ஒரு யூசர் லாகின் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டூ டூக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அசஸ் இருக்கணும். மற்ற யூசருடைய டூ டூக்கு அவங்க அசஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ரிக்குயர்மெண்ட். ஸோ ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆத்தென்டிகேஷனா யார் நீங்கள் அப்படின்னு அதை வெரிஃபை பண்ணுறது. யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சோ இல்லை டோக்கன் வச்சு ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சு யார் நீ அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது தான் ஆத்தென்டிகேட். ஆத்தரைசேஷன்னா நீ என்ன பண்ணலாம், நீ ஆத்தென்டிகேட் ஆனதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட் ஆகிட்ட யூசர் வந்து வேலிடு, இவன் என்ன பண்ணலாம், இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சில பேருக்கு சில பர்மிஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் அட்மின் யூஸராக இருந்தால் அவங்க வந்து இப்போ கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் நார்மல் யூஸராக இருந்தால் கோர்ஸ் வாங்க தான் முடியும், க்ரியேட்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ யூசருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அந்த யூசர்ன்றது தான் ஆத்தரைசேஷன். யார் அந்த யூசர்ன்றது ஆத்தென்டிகேட் பண்ணுறது, யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸ். அந்த யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறது, டூ டூவெல்லாம் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸ். நான் ஃபங்க்ஷனல் அப்படின்னா என்ன ரிக்குயர்மெண்ட்னா, நம்ம அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்கேலபிளாக இருக்கும். ஸ்கேலபிளாக இருக்குன்னா எவ்வளோ யூசர்ஸ் அட் அ டைம் நம்ம அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண முடியும். ரைட்டு. அப்புறம் எவ்வளோ டூ டூஸ் வந்து கன்கரண்ட்டாக ஆட் பண்ண முடியும். ரைட். அப்புறம் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம ஹேஷ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம டோக்கன் இஷ்யூ பண்ணுறோம் நம்ம அப்ளிகேஷன்லாம், அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடணும். அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும். நமக்கு ஒரு HTTP ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா நம்ம சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிடணும். டேட்டா கன்சிஸ்டன்சி, டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம யூசர்ஸ் வந்து டூ டூவை ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா எடுக்கிறதும் டேட்டாவை அப்டேட் பண்ணுறதும் கன்கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கணும் டேட்டா. அதாவது இப்போ நம்ம பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய HTTP ரிக்வஸ்ட் வருது. சப்போஸ் இந்த டேட்டா அப்டேஷன் வந்து கன்கரண்ட்டாக அப்டேஷன் நடக்குது அப்படின்னா டேட்டா பிரச்சனை ஆகிடும்ல. ஒருத்தவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க அப்டேட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தவங்களை அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க அலோவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் டேட்டா கன்சிஸ்டன்சி. ஓகே, அப்புறம் எரர் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் நம்ம கோடு வந்து பேக் ஹேண்டில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நம்ம 3 லேயர்ஸ், கண்ட்ரோலர், சர்வீசஸ், டேட்டா அடாப்டேஷன் லேயர்னு நம்ம அப்ளிகேஷனை பேக் ஹேண்ட் அப்ளிகேஷனை 3 லேயர்ஸாக பிரிப்போம். அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் பார்த்து டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னா நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம், MongoDB. பேக் ஹேண்டுக்கு Node.js, எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நம்ம எந்தெந்தெல்லாம் நமக்கு தேவை. நம்ம பாஸ்வேர்டு ஹேஷிங்க்கு நம்ம bcrypt லைப்ரரி தேவை, ஜேசான் வெப் டோக்கனுக்கு ஜேசான் வெப் டோக்கன் தேவை. அப்புறம் எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம், AWSலையா ஹெரோக்குலையா நம்ம அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல். அப்புறம் சிஸ்டம் டிசைன் ரிக்குயர்மெண்ட்ஸ். அடுத்த ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா என்னென்ன டேட்டா பேஸ். ஓகே, யூசருக்கு ஒரு கலெக்ஷன் வச்சுருப்போம், டூ டூக்கு ஒரு கலெக்ஷன் வச்சுருப்போம். ரைட். அப்புறம் ரவுட் டிசைன்,
இதெல்லாம் தான் ரிக்குயர்மெண்ட்ஸ், ரைட். அதில் முக்கியமானது வந்து நம்ம பார்த்தது ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸ் தான். இது தெரிஞ்சால் நம்ம கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸ் தெரிஞ்ச உடனே கோட் பண்ணுறக்கூடாது. ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸ் தெரிஞ்ச உடனே நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ என்ன டிசைன் பண்ணணுன்றதை பார்ப்போம். ரிக்குயர்மெண்ட் புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது டேட்டா பேஸ் டிசைன். ஸோ டேட்டா பேஸ் டிசைன் என்னென்னா, நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், அந்த டேட்டாவெல்லாம் எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து டேட்டா பேஸ் டிசைனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்லாம் லாகின் பண்ணுறதுக்கு அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா பேஸை டிசைன் பண்ணணும். அது என்ன டைப்பு, யூசர் நேமும் ஸ்டிங்கு, பாஸ்வேர்டும் ஸ்டிங்கு, ஹேஷ்டுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா பாஸ்வேர்டை நம்ம அப்படியே போய் டிபியில் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா அது யாராவது பார்த்துருவாங்க. அதனால் அதை வந்து ஹேஷ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி மாற்றி ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம bcryptனு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அப்போ அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன. இப்போ யூசர் நேம் ரிக்வயர்ட் கண்டிப்பாக தேவை, யூனிக்காக இருக்கணும். அதாவது இந்த கலெக்ஷன்ஸில் வந்து 2 யூசருக்கு ஒரே யூசர் நேம் இருக்கக்கூடாது. யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், அப்படின்னா தனித்துவமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ன்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கலெக்ஷன் தேவைப்படும். ஒன்று யூசர் கலெக்ஷன், யூசர் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து டூ கலெக்ஷன், டூ டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ டூக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது வந்து ஸ்டிங்கு, ஐ ஹாவ் டு வாஷ் மை க்ளோஸ் அட் 7 PM, அது வந்து ஒரு டூ. ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டார்டடாக இருக்கலாம், அசைண்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரிக்வயர்ட், ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அசைண்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டூ எந்த யூசருக்கானது அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு ஒரு யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடி டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஐடி. ஆப்ஜெக்ட் ஐடி இஸ் நத்திங் பட் இந்த ஐடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஐடி வருது பார்த்தீங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட் ஐடி. ஸோ அந்த யூசரோடைய ஆப்ஜெக்ட் ஐடியை நம்ம இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி கோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ அது வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா பேஸை முதல்ல டிசைன் பண்ணிடணும். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்க போது, ஒரு கலெக்ஷன்லேயும் என்ன டேட்டா இருக்க போது, அது என்ன டைப்பு, அதோடைய கன்ஸ்டன்ட்ஸ் என்ன, அது ரிக்வயர்டா என்னன்றதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ மாங்கோடிபியில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட், கரெக்டாக. இது வந்து யூசர் ஒன் கரெக்டாக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோடிபியே ஒரு ஐடி கொடுக்கும். இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்கிறது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாங்கோடிபியை ஜென்ரேட் பண்ணும். இப்போ யூசர் 2க்கு அதுக்கு ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அதுக்கு ஒரு ஐடி கொடுக்கும் மாங்கோடிபி. இதைத்தான் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாக எல்லா யூசருக்கும் சேர்ந்தது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இந்த ஒரு என்ட்ரி வந்து டாக்குமெண்ட். அடுத்து வந்து ரவுட் டிசைன். டேட்டாபேஸ் டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் ஹேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய HTTP ரிக்வெஸ்ட் வரும் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து. எதுக்கு வரும், ரிஜிஸ்டர் யூசர். அதுக்கு என்ன ரூட்டு, ஆத்து ரிஜிஸ்டர். இந்த ஏபிஐ கூட நீங்கள் விட்டுலாம். இப்போதைக்கு ஆத்து ரிஜிஸ்டர் உங்கள் HTTP ரிக்வெஸ்ட் வருதுல்ல, அந்த HTTP ரிக்வெஸ்ட்லேயே இந்த ரவுட் வரும். ஓகே, நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம சிஸ்டத்துலேயே ஓடுது அப்படின்னா நம்ம என்ன அடிப்போம்னா ப்ரௌசரில் http:/local host, நம்ம அப்ளிகேஷன் வந்து 5000 ஓடுதுன்னா :5000/API/auth/register. இதுதான் அந்த HTTP ரிக்வெஸ்ட். நம்ம ப்ரௌசரில் அடிக்கிறது இதுதான். இது வந்து நம்ம ஐபி அட்ரஸ், கரெக்டாக. எந்த சிஸ்டமோ அதோட ஐபி அட்ரஸ். இது வந்து போர்ட் நம்பர், கரெக்ட். எதுக்கு ஐபி அட்ரஸ் என்ன, நம்ம HTTP ரிக்வெஸ்ட் அடிக்கிறோம் அப்படின்னா இது நம்ம பேக் ஹேண்டு, ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து ப்ரௌசர்லேருந்து நம்ம HTTP ரிக்வெஸ்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு பேக் ஹேண்டில் இந்த கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் வேணும். அதுதான் லோக்கல் ஹோஸ்ட். அது என்ன வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டரில் நிறைய சர்வர் ஓடலாம். சர்வர்ன்றது என்னன்னா, இந்த HTTP ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் சர்வர். அது நிறைய ஓடலாம். இதில் எந்த சர்வருக்கு நம்ம ரிக்வெஸ்ட் போகணும், அதுக்கு தான் இந்த போர்ட் நம்பர். ஒரு சர்வர் வந்து 500ல் ரன் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு சர்வர் 3000 ரன் ஆகிட்டு இருக்கும். 5000 3000. ஸோ :5000 போனால் ரிக்வெஸ்ட் இந்த சர்வருக்கு போயிடும். :3000 போட்டிங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து இந்த சர்வருக்கு போயிடும்.
ஸோ போர்ட் நம்பர் வந்து அந்த கம்ப்யூட்டரில் எந்த அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படின்றது தான் போர்ட் நம்பர். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிறது தான் ரவுட்டு, அதைத்தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஹெச்டிடிபியில் நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டேட்டாவை போடணும்னா போஸ்ட் மெத்தட் அனுப்பணும், டேட்டாவை மாற்றணும்னா புட்டு, டேட்டாவை வாங்கணும்னா கெட்டு, டேட்டாவை டெலிட் பண்ணணும்னா டெலிட் மெத்தட். ரைட்? ஸோ அதனால் மெத்தட் என்னன்றதை போடணும். அது என்ன மெத்தடு, அப்புறம் என்ன டிஸ்கிரிப்ஷனு, இன்புட் என்ன வரும், அது கிளியராக இருக்கணும். நீங்கள் ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். யூசர் நேம் என்ன, இது வந்து கீ வேல்யூ பேர போகிறோம். யூசர் நேம் வந்து ஜான்டோ, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு 1 2 3 இன்புட்டில் போகணும். இது HTTP ரிக்வஸ்ட் நம்ம அனுப்பும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் ரிக்வஸ்ட்டில் வந்து நம்ம பாடியில் அனுப்புவோம். HTTP ரிக்வஸ்ட் பாடியில் இந்த டேட்டாவை நம்ம அனுப்புவோம். பாடியில் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்டரில் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா பெராம்ஸில் அடிக்கலாம். பெராம்ஸ் என்னன்னா இந்த லாகின்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கேயே ஒரு ஸ்லாஷ் போட்டு இங்கே ஒரு டேட்டா கொடுக்கலாம். அது மூலியமாகவும் பேக் எண்டுக்கு டேட்டா அனுப்பலாம். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த டேட்டாவை நம்ம பாடியில் கொடுப்போம். உங்களுக்கு பேக் எண்ட் என்ன பண்ணணும்னா டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுட். செகண்ட் வந்து லாகின் பண்ணுறது. லாகின் பண்ணுறதும் போஸ்ட் ரவுட் தான். அது என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, பேக் எண்ட் என்ன பண்ணணும்னா இட் ஜென்ரேட்ஸ் அ டேட்டபிலிட்டி, அதாவது ஜேசன் வெப் டோக்கன். ஸோ அந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணும். டோக்கன்ன்றது என்ன அப்படின்னா நம்ம லாகின் பண்ணும்போது என்ன கொடுக்குறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறோமா. இப்போ நம்ம டேட்டா பேஸில் ஏற்கனவே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குமா, யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு யூசர் ஐடி இருக்கும், கரெக்டா. ஸோ ஒரு யூசர் டேட்டா பேஸில் வந்து அந்த யூசருக்கு வந்து ஒரு யூசர் ஐடி இருக்கும், நேம் நேம் இருக்கும், யூசர் நேம் இருக்கும், அப்புறம் பாஸ்வேர்டு இருக்கும். ரைட்? இந்த யூசர் ஐடியை வச்சு லாகின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு பெரிய ஸ்ட்ரிங். இந்த பெரிய ஸ்ட்ரிங் தான் டோக்கன். இது வந்து இந்த யூசர் ஐடியை வச்சு யூசர் ஐடி ப்ளஸ் ஒரு சீக்ரெட் கீ, நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட் கீ, இதை வச்சு ஒரு பெரிய ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணுவோம். ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இந்த பெரிய ஸ்ட்ரிங் தான் டோக்கன். ஓகே, ஸோ இதுதான் அவுட்புட். அவுட்புட் வந்து டோக்கன். லாகின் பண்ணும்போது நம்ம ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றோம். ரைட்? அடுத்தது என்னென்ன ரவுட் தேவை அப்படின்னா டூடு வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் ரவுட், ஏபிஐ டூடு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூடு ஆட் பண்ணும்போது ப்ராபப்ளி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். கம்ப்ளீட் த பேக் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். வேணா ஸ்டேட்டஸும் கொடுக்கலாம். அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன டூடுவை கிரியேட் பண்ணுமோ அந்த டூடு வந்து அவுட்புட்டில் வரும். அப்புறம் கெட்டு, கெட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எல்லா டூடுவும் அந்த யூசருக்கான எல்லா டூடுவும் நமக்கு வந்துடணும். ஓகேவா? இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்புட்டில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கும்போது எந்த யூசருக்கான டூடு அது கொடுக்கும். அப்போ யூசர் எந்த யூசருக்கான டூடும் நம்ம கொடுக்கணும்ல. அப்போ இன்புட்டில் என்ன கொடுப்போம் அப்படின்னா இது இல்லாமல் நம்ம டோக்கனையும் கொடுப்போம். நம்ம யூசர் லாகின் பண்ணும்போது டோக்கன் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தியா, அந்த டோக்கனில் யூசர் ஐடி இருக்குல்ல, அந்த டோக்கனையும் கொடுப்போம். பேக் எண்ட் வந்து அந்த டோக்கனை வச்சு அந்த யூசர் இன்ஃபர்மேஷனில் போய் இந்த டூடுவை ஆட் பண்ணிடும். அதனால் ஒரு டூடு ரவுட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே டோக்கன் கொடுக்கணும். கெட் பண்ணும்போதும் டோக்கன் கொடுக்கணும். இந்த யூசருக்கான டூடுலாம் கொடு. ஓகே, ஏன்னா டூடு அந்த டோக்கனில் தான் அந்த யூசர் ஐடி இருக்குது. நம்ம இது கோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதே மாதிரி அப்டேட் பண்ணும்போது புட் ரிக்வெஸ்ட் அனுப்புவோம், அங்கேயும் நம்ம டோக்கன் கொடுக்கணும். டெலிட் பண்ணும்போதும் எந்த யூசருக்கானது அதுக்கும் டோக்கன் கொடுக்கணும். ஓகே, அப்டேட் பண்ணும்போது என்ன நீங்கள் அப்டேட் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வரணும். கெட் பண்ணும்போது எல்லா டூடும் வரணும். இங்கே பாருங்கள், இது ஒரு டூடு, அதுக்கப்புறம் இது ஒரு டூடு, எல்லா டூடும் உங்களுக்கு வரணும். அந்த யூசருக்கான எல்லா டூடும் வரணும். ரைட்? ஸோ இந்த மாதிரி ரவுட்ஸை முதல்ல ரெண்டாவது டிசைன் பண்ணிக்கணும். யூசர்ஸ்க்கு என்ன ரவுட்ஸு, டூடுக்கு என்ன ரவுட்ஸு அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஸோ டோக்கன் வந்து நம்ம லாகின் பண்ணும்போது இந்த யூசர் ஐடியை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்டுக்கு.
அதுக்கப்புறம் எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் ஒரு டு டூவை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கூடவே டோக்கனும் அனுப்பணும் நம்ம. ஏன்னா டோக்கன் வந்தால் தான் அந்த டோக்கனை வச்சு நம்ம எந்த யூசர்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த யூசருக்கு போய் அந்த டு டூவை ஆட் பண்ண முடியும்.